தேவமாதாவின் வணக்க மாதம் 3ஆம் நாள். தேவமாதா பிறந்ததின் பேரில் முதலாவது, புனித கன்னிமரியா பிறந்த நாளில் பரலோகத்தில் சந்தோஷமும், இரண்டாவது பூலோகத்தில் நம்பிக்கையும், மூன்றாவது நரகத்தில் பயமும் உண்டாயிற்று. முதலாவது, புனித கன்னிமரியா குழந்தையாய் பிறந்த நேரத்தில் மற்ற பெண்களை விட அன்னை மேற்பட்டவளானதினால் திருத்துவத்தின் 3 ஆட்களாகிய பிதா, சுதன், பரிசுத்த ஆவி அன்னையை மிகுந்த அன்போடு நேசித்தார்கள். பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது மிகுதியான அன்புக்குரிய குமாரத்தியாகவும், சுதனாகிய சர்வேஸ்வரன் தாம் மனித அவதாரம் பண்ணும் தேவதாயாராகவும், பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரன் தமது இஷ்டப்பிரசாதத்துக்கு பாத்திரமான தேவாலயமாகவும் கிருபை கண்கொண்டு அன்னையை நோக்கினார்கள். சம்மனசுக்கொலோவெனில் பிறந்திருக்கும் பரிசுத்த குழந்தை தங்களுக்கு ராக்கினியாய் இருப்பாள் என்று சந்தோஷப்பட்டு, அன்னை பிறந்த நேரத்தில் அன்னைக்கு கீழ்ப்படிதலான மேரையாய் அன்னையை ஸ்துதித்து நமஸ்கரிக்கவும் பாராட்டவும் திரளாய் வந்தார்கள். நாமோவென்றால் சர்வேஸ்வரன் இந்த குழந்தையின் மேல் வைத்த நேசத்தை வணக்கத்தோடு அனுசரித்து, பிறந்த வேளையில் அன்னைக்கு கையளிக்கப்பட்ட வரப்பிரசாத மிகுதியை கண்டு சம்மனசுக்களோடு கூட சந்தோஷித்து, இன்று முதல் மரணம் பரியந்தம் அன்னையின் அடைக்கலத்தில் இருக்க வேண்டுமென மன்றாட கடவோம். இரண்டாவது, சர்வேஸ்வரன் ஆதி மனிதனுக்கு கொடுத்த வாக்குறுதியின் படியே மனிதர்களை மீட்க ஒரு இரட்சகர் வருவார் என்று 4000 ஆண்டுகளான மக்கள் எல்லாரும் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள். பாவத்தினாலே பசாசின் கொடூர அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருந்த நிர்பாக்கியமான மனிதர்களை ரட்சிக்கிற நேரம் நெருங்கிய பொழுது, பூமியில் பிரகாசத்தையும் செழிப்பையும் பொழிகிற சூரியன் உதிக்கிறதற்கு முன்னர் உதயகாலம் வருகிறது போல பாவத்தின் இருளை நீக்கி சகல உயிர்களுக்கும் ஞான ஒளி வீசுகிற நீதியின் சூரியனாகிய இயேசுநாதர் பிறக்கிறதற்கு முன்னர் விடிய காலத்தின் நட்சத்திரமாகிய கன்னிமரியா பிறந்தாள். நேசத்துக்குரிய தேவமாதா பிறந்த நாளை நினைத்து நம் ஆண்டவளுக்கான வணக்கத்தையும் நம்முடைய தாயாருக்கான அன்பையும் காண்பித்து அவளுடைய உதவியையும் ஆதரவையும் மன்றாடுவோமாக. மூன்றாவது, பசாசின் தலையை நசுக்க முன்னர் குறிக்கப்பட்ட கன்னிகை ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து இந்த நாளில் பிறந்திருக்கிறாள். பிறந்த தேவ மாதாவுக்கு கிடைத்த இஷ்ட பிரசாதங்களையும் வரங்களையும் பசாசு அறிந்திருந்தால் அதற்கு எவ்வளவு காய்மகாரம் உண்டாயிருக்கும். மனுமக்களின் எதிரியான பசாசு தான் அடைந்த நிர்பாக்கியத்தில் மனிதரை அமிழ்த்தி தனக்கு அடிமையாக்கி அவர்கள் நரகத்தில் விழும்படிக்கு வெகு பிரியாசைப்படுகின்றது. ஆனால் மனிதரை ரட்சிக்க வருகிற இயேசு கிறிஸ்து நாதரின் நேச அன்னை இந்த பசாசின் தலையை நசுக்கியிருக்கிறதினால் அதற்கு மகா பலவீனம் வந்தது சரியே. ஆகவே நாம் எல்லாரும் பலவீனப்பட்ட பசாசுக்கு பயப்படாமல் சோதனை வேளையில் அதை நாம் வெல்லும்படியாக மகா பரிசுத்த கன்னிகையிடம் மிகுந்த நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபம். நேசத்துக்குரியவளாய் பிறந்த கன்னிமரியாயே வாழ்க. நீதி சூரியனுக்கு முன் உதிக்கிற விடியற் காலத்து நட்சத்திரமே வாழ்க. நீர் பிறந்த நேரத்தில்
உம்முடைய திருப்பாதத்தை தாழ் பணிந்து வணக்கத்தோடு உம்மை ஸ்துதித்து என்னை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களுக்கு பூரண ஞான பாக்கியத்தை கொடுக்க பிறந்தவள் நீரே. துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றரவும், பலவீனர்களுக்கு வல்லமையும், பாவிகளுக்கு அடைக்கலமும், சகல நிர்பாக்கியர்களுக்கு தஞ்சமும் நீரே. சர்வேஸ்வரன் என் பாவங்களின் பாரத்தை போக்கி என் ஆத்துமத்தின் ஞான அந்தகாரத்தை நீக்கி என் துர்குணங்களையெல்லாம் சீர்படுத்தி என் சத்துருக்கள் கையில் நின்று என்னை ரட்சிக்கும்படிக்கு நீர் எனக்காக வேண்டிக்கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். அப்போது உம்முடைய ஆதரவை அடைந்து தேவ வரப்பிரசாதத்தை கொண்டு இந்த உலகில் நல்வழியில் நடந்து மோட்ச ராட்சியத்தில் சேருவேன் என நம்பிக்கையாயிருக்கிறேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜெபமாவது: பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு பிரியமுள்ள குமாரத்தியே வாழ்க. சுதனாகிய சர்வேஸ்வரனுக்கு தாயாரே வாழ்க. இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமுள்ள தேவாலயமே வாழ்க. மூன்றாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: தேவமாதாவை குறித்து ஓர் பிணியாளனை சந்தித்து ஆறுதல் சொல்கிறது. புதுமை: 1830 ஆண்டில் பாரிஸ் நகரில் பக்தியுள்ள கன்னிகை இருந்தாள். அவள் நெடுநாள் சர்வ வல்லபமுள்ள சர்வேஸ்வரனுக்கு ஏற்ற வண்ணம் ஜெபித்து கொண்டிருந்ததும் அல்லாமல் பிச்சைக்காரருக்கும் வியாதியஸ்தருக்கும் நிர்பாக்கியருக்கும் தர்மம் கொடுத்து உதவி செய்து ஆறுதல் சொல்லி வந்தாள். ஓர் நாள் அன்னைக்கு தியானம் செய்யும் வேளையில் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மாதாவின் பிரகாசம் பொருந்திய ஓர் படம் வானத்திலிருந்து தரிசன மேரையாய் காணப்பட்டது. அத்தருணத்தில் பரமநாயகியின் கைகள் நின்று ஜோதிக்கதிர் வீசவே, இந்நேரத்தில் அன்னை தன்னிடம் பேசுவது போல் ஓர் குரல் கேட்டது. இந்த கதிர்கள் தேவமாதா மனிதருக்கு பெறுவிக்கிற ஞான வரங்களுடைய அடையாளமென ஒலித்தது. அப்பொழுது அந்த படைத்து சுற்றி தங்க எழுத்துக்களால் எழுதியிருந்த வாக்கியமாவது: ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, உம்முடைய அடைக்கலத்தை அண்டி வருகிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதை கன்னிகை வாசித்து முடிந்த பின் அந்த படம் திருப்பப்பட்டது. திருப்பின பக்கத்தில் தேவமாதாவின் உன்னத நாமத்துக்கு முதல் எழுத்தான ஓர் அட்சரமும், அதற்கு மேல் ஓர் சிலுவையும், அதன் அடியில் இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு இருதயமும் தேவமாதாவினுடைய மாசற்ற திரு இருதயமும் பதிந்திருந்தன. இந்த கன்னிகை இவைகளையெல்லாம் வணக்கத்தோடு உற்று பார்க்கும் பொழுது அன்னைக்கு மறுபடியும் ஓர் குரல் கேட்டது. அதாவது, இப்படத்தின் மாதிரியால் ஓர் படம் செய்ய வேண்டியது யாராகிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சுரூபத்தை யாரேனும் தன் பேரில் தரித்து கொண்டு இதில் எழுதியிருக்கிற சிறு ஜெபத்தை ஜெபித்தால் தேவமாதாவின் விசேஷ உதவியை பெறுவார்கள். இதற்கு பின் அந்த காட்சி மறைந்ததாம். தான் கண்டதையும் கேட்டதையும் இந்த கன்னிகை தன் ஞான தந்தையாகிய குருவானவருக்கு விவரமாய் அறிவித்தாள். ஆனால் அவர் அதில் ஏதாகிலும் வஞ்சகம் இருக்கக்கூடும் என்று பயந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் முன் சொன்னது போல திருப்படம் அன்னைக்கு காட்சியளித்து கடைசியாக இந்த சுரூபத்தை செய்ய தாமதம் செய்வதே தேவமாதாவுக்கு பொருந்தாத காரியமாயிருக்கிறது என்று ஒரு குரலொலி கேட்டது. இந்த கன்னிகை இதை மேற்சொல்லிய குருவானவருக்கு மறுபடியும் அறிவித்த பின் அவர் மேற்று ராணியாரின் உத்தரவு பெற்று இந்த அற்புதமான சுரூபத்தை நேர்த்தியாக செய்வித்தார்.
சில மாதங்களுக்குள்ளே அத்திருச்சுரூபம் அநேக லட்சமாக செய்யப்பட்டு உலகமெங்கும் பரவியது. அதன் மூலமாக எத்தேசத்திலும் எக்குலத்திலும் எவ்வகையிலும் எண்ணிக்கையில்லாத அற்புதங்கள் நடந்தன. பாவசேற்றில் அமிழ்ந்தின அநேகம் பாவிகள் தங்கள் மூர்க்கத்தை விடமாட்டாதவர்களாயிருந்த போதிலும் இந்த சுரூபத்தை வாங்கின உடனே மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி நல்லவர்களானார்கள். எவ்வித பரிகாரத்திற்கும் குணமாகாத வியாதிகள் இந்த சுரூபத்தின் வழியாக தீர்ந்தது. போர் சண்டைகளில் நெடுநாளிருந்த சேவகர் இந்த சுரூபத்தை தாங்கள் பக்தியோடு அணிந்திருந்ததினால் எந்த விதமான மோசமுமின்றி காயமுமின்றி போர்க்களத்தில் நின்று தப்பி பிழைத்தார்கள். அநேகம் புண்ணியாத்துமாக்கள் பாவத்துக்கு ஏதுவான சமயங்களில் அகப்பட்டு உலகம், சரீரம், பசாசு ஆகிய இம்மூன்று எதிரிகளால் அதிக வருத்தப்பட்டபோது இந்த திருசுரூபத்தை தாங்கள் பயபக்தியுடன் அணிந்திருந்ததனால் பாவத்தில் விழாமல் இருந்தார்கள். நீங்களும் கிறிஸ்தவர்களே, இந்த அற்புதமான சுரூபத்தினால் மற்றவர்களுக்கு வந்த ஞான நன்மைகள் உங்களுக்கும் வரும் வண்ணம் இந்த சுரூபத்தை நீங்கள் அணிய கடவீர்கள். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம், நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம், எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம், நீ தேடி வந்த செல்வம். காணாவோர் புதுமை, அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம், எம் குறை கேளும்